ஆபிரகாம், ராசிபுரம் அருகே பெண்ணிடம் துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் 2 பேர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் தனியாக வசித்து வந்த பெண்ணிடம் துப்பாக்கி மற்றும் கத்தி முனையில் 20 பவுன் தங்கை, 20,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 இளைஞர்களை ராசிபுரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டணம் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி கணவரிலிருந்து தோட்டத்தில் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி இரவு வீட்டில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது முகமூடி அணிந்த 2 இளைஞர்கள் வீட்டிற்கு புகுந்து கத்தி மற்றும் துப்பாக்கி முனையில் மிரட்டி 20 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் இப்போ 2 பேர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா அவர்களின் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் ராசிபுரம் அருகே முருங்கப்பட்டியைச் சேர்ந்த ராஜகுகன் மற்றும் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தைச் சேர்ந்த அஜித்குமார் ஆகிய 2 நபர்கள் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் ராஜகுகன் கலைச்செல்வியின் மருமகனுக்கு சொந்தமான ஆலோ பிளாக் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணியாற்றியது என்பதும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணியை விட்டு நின்றிருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் தனது நண்பருடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையில் முதல் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 9 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் 2 பேரையும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபிரகாம்.